Assalamu Warahmatullahi Wabarakathuhu. அரபு பாடத்துடன் எங்களுடன் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த அரபு பாடத்தில் ஆழமாக சில விடயங்களை கற்க வேண்டியிருக்கின்றது. அத்துடனே சில நமக்கு அன்றாடம் அத்தியாவசியமான விடயங்களையும் படிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடத்திலும் உங்களுக்கு அன்றாடம் தேவையான சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். வாருங்கள். பொதுவாக நஅம் என்றால் எங்கள் அனைவருக்கும் தெரியும். என்றாலும் இந்த நஅம் ஓட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் எத்தனை இருக்கின்றது என்பது எங்கள் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள். நஅம் என்றால் எங்களுக்கு தெரியும், எஸ், ஆம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆனாலும் சில பகுதிகளில், சில நாடுகளில், குவைத்தில் ஒரு முறையில், பஹ்ரைன்ல இன்னும் ஒரு முறையில், ஒமான்ல மற்றும் ஒரு முறையில், இப்படி பலஸ்தீனில் வேறொரு முறையில் இந்த நஅம் என்ற வார்த்தைக்கு அவர்கள் பிரயோகங்களை கொடுப்பார்கள். அந்த வகையில் சிலர் நஅம், ஆம் என்று சொன்னாலும் கூட மற்றும் சிலர் இந்த நஅம்க்கு பதிலாக ஈ என்பார்கள். ஈ என்றாலும் நஅம், எஸ் உடைய கருத்து. எனவே அரபிகள் பேசும் பொழுது இடையில் அவர்கள் ஈ என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே ஈ என்றாலும் ஆம் என்ற கருத்து. அத்துடனே அஜல் என்றும் சொல்லுவார்கள். மிஸ்ர்வாசிகள் இந்த அஜல் என்பதை அகல் என்று கொச்சப்படுத்தி சொல்வார்கள். அவர்கள் இந்த ஜீம் அனைத்தையும் காவாகத்தான் சில சந்தர்ப்பங்கள்ல பாவிப்பார்கள். அஜல். மேலும் ஆம் என்கிறதுக்கு பலா என்றும் நாங்கள் சொல்லுவோம். பலா. யாராவது ஒரு கேள்வி கேட்டால் நாம் அதனை ஆமோதிப்பதற்கு பலா என்று கூறுவோம். இப்படி ஹக்கன். குவைட்ல ஐவா என்பார்கள். ஐவா என்றாலும் இந்த நஅம் உடைய கருத்து தான். ஐவா. எனவே இவைகள் அனைத்துமே பாவிக்கக்கூடியது, அவர்கள் அன்றாடம் வாழ்க்கையில உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் நாம் என்ன சொன்னார் என்பதனை யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். மேலும் சிலர்கள் ஹக்கன் என்று சொல்வார்கள். ஹக்கன் என்றால் உண்மையிலே என்ற கருத்து என்றாலும் கூட இந்த வார்த்தையும் இந்த நஅம், ஆம் என்று கூறுவதற்கு பாவிப்பார்கள். மேலும் சில அரபிகள் தன்னுடைய ஹாதிம்களோட கதைக்கும் பொழுது ரொம்பவும் அரபை கொச்சப்படுத்துவார்கள். எனவே அந்த ஹாதிம்கள் அதிகமாக அங்க போகக்கூடிய வேலை நிமித்தமாக போகக்கூடியவர்கள் அதிகமாக அந்த கொச்சையான அரபை தான் பேசுவார்கள். உதாரணத்துக்கு பஸ் வந்து கேட்கிறாரு, வேன் சதீக் என்று கேட்கிறார். வேன் இன்தி சதீக் அல்லது வேன் எந்த சதீக் என்று சொல்லுவார். அப்படி என்றால் இதை நாங்கள் விளங்கணும். அந்த கொச்சை முறையில நாம் அரபை எழுதவும் முடியாது. அப்படி எழுதுவதாக இருந்தால் இந்த முறையில் தான் எழுதணும். வேன் இந்த இந்த என்றும் சொல்ல மாட்டார்கள். சில சந்தர்ப்பங்களில் இன்த் என்பார்கள். இன்த் சதீக். உன்னுடைய நண்பன் எங்க, உன்னுடைய கூட்டாளி எங்கே என்று சொல்லி கேட்பார்கள். ஆனா இதனுடைய அசில் என்ன? வேன் இல்ல, வ ஐன. இந்த வாவ பேச்சுக்கு ஆரம்பத்தில் அவர்கள் போட்டுக்கொள்வது வழக்கம். அந்த ஐனையத்தான் வேன் என்று சொல்றது. அந்த அல்ல, அவ ஐன சதீகுக. இதுதான் ஒபிஷியல் அரபு. ஆனாலும் அரபிகள் அவர்களுக்கு மத்தியில பேசும் பொழுது இந்த ஒபிஷியல் அரபுல தான் பேசுவார்கள். மாறாக வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தன்னுடைய எம்ப்ளாயி இடம் பேசும் பொழுது அவர்கள் அதனை கொச்சைப்படுத்துவார்கள். எனவே இந்த அரபை தான் அவர்கள் பழகுகிறார்கள். இன்னும் சந்தர்ப்பத்தில் கதவை மூடு என்று கூறுவதற்கு
சக்கர் பாப் என்று சொல்வார்கள், சக்கர் பாப். ஆனால் இதனுடைய சரியான அரபு சக்கர் பாப் அல்ல. சக்கர் பாப் என்று சொன்னால் கதவை மூடு. ஆனாலும் சக்கர் பாப் என்று எங்களுடையவர்கள் கதைப்பார்கள். அது பேச்சு வழக்கத்தில் அவர்கள் பழகிய ஆகும் கொச்சை அரபாக இருக்கின்றது. ஆனாலும் இதனுடைய அசில் அரபு அகலிகில் பாப், அகலிக் அல் பாப், கதவை மூடு என்று நாம் கூறுவதாக இருந்தால் அகலிக் அல் பாப். எனவே நாம் சரியானதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இவைகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். ஏனெனில் நீங்கள் அதிலே எந்த விதமான கன்ஃபியூஸும் உண்டாகாமல் இருப்பதற்காக வேண்டும். இந்த அகலிக் அல் பாப் ஆனால் சேர்த்து வாசிக்கும் பொழுது அகலிகில் பாப். மேலும் அசில் கிரம பிரகாரம், இலக்கண பிரகாரம் வாசிக்கும் பொழுது அகலிகில் பாப என்று நாங்கள் சொல்லுவோம். இவ்வாறாக இஃப்தஹ் பாப், கதவை திற என்று சொல்வார்கள், இஃப்தஹ் பாப். ஆனால் இதுவும் கொச்சை தான். ஆனால் இஃப்தஹ் என்ற வார்த்தை சரியான வார்த்தை பாப் என்று நாங்கள் பேச்சு வழக்கத்தில் சொல்வோம், இஃப்தஹ் பாப். ஆனா இதனுடைய சரியான முறை இஃப்தஹ் அல் பாப், இஃப்தஹ் அல் பாப். கட்டாயம் இந்த அலிஃப்லாம் அல் என்று வந்தே ஆக வேண்டும். இஃப்தஹ் அல் பாப். இது கிரம பிரகாரம் இஃப்தஹில் பாப என்று வரும். ஆனால் நாங்கள் பேசும் பொழுது இஃப்தஹ் அல் பாப், இஃப்தஹ் அல் பாப் என்று கூறுவோம். எனவே இவ்வாறாக எங்களிடத்துல கேட்கிறாரு, வேனின் தசோதேக் போன்ற நண்பன் எங்கே? இப்பொழுது இவர் சொல்லுறாரு ரோபர்ரா, ரோபர்ரா, ரோபர்ரா. இப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ரோபர்ரா என்று வார்த்தையே கிடையாது. அதாவது அல்லது ஹோரோபர்ரா, ஹோரோபர்ரான்வா. அது ஹோ அல்ல, ஹுவ. ஹுவ ரோ அல்ல, ராஹ. ஹுவ ராஹ பர்ரத்தன், பர்ரா, அதாவது பர்ரான் என்று சொல்றது. இந்த பர் என்று சொல்றது பொதுவாக தரைக்கு சொல்வார்கள், தரை. ஆனா இந்த அரபிகள் கொச்சைப்படுத்தி பேச்சு வழக்கத்திலே ஹோரோ பர்ரா என்று சொல்வார்கள். ஹோரோ பர்ரா அப்படின்னா ஹுவ ஏதான் ஹோ ரோ பர்ரா என்று கூறுவார்கள். அவன் வெளியிலே போய்விட்டான், அவன் வெளியில் போய்விட்டான் என்று சொல்வார்கள். வெளியில் போய்விட்டான். எனவே இவைகள் அனைத்துமே பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஆகவும் ரொம்ப ரொம்ப புவர் அரபிக் என்கிறத நாங்க மறந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் ஹுவ ராஹ இலல் ஹாரிஜ், ஹுவ ராஹ இலல் ஹாரிஜ், அவர் வெளியேக்கு போய்விட்டார் என்பது தான் சரியான அரபு என்கிறதனை நாங்க மறந்துவிடக் கூடாது. ஹுவ ராஹ இலல் ஹாரிஜ். ஐன சதீகுக, உன்னுடைய நண்பன் எங்கே? ஹுவ ராஹ இலல் ஹாரிஜ் என்று நாங்கள் கூறுவோம். அதே மாதிரி வேனின் சதீக் ஹுவ ரோபர்ரா என்று குறிப்பிடுவார்கள். எனவே இது ரொம்பவும் தஸ்வீஷ் பண்ணப்பட்ட, கொச்சையாக்கப்பட்ட அரபு என்கிறதுன நாங்க மறந்துவிடக் கூடாது. மேலும் அவர் கேட்கிறாரு, நண்பன் எப்ப வருவார்? உன்னுடைய நண்பன் எப்ப வருவான்? மதா ஹுவ, மதா யஜிஉ, மதா யஜிஉ, அவர் எப்ப வருவார் என்று சரியான அரபியில கேட்கிறது மதா யஜிஉ. இந்த மதாவை இவர்கள் பேசும் பொழுது மதாயஜி இதுதான் சரியான அரபு என்றாலும் இந்த கொச்சையாக்கப்பட்ட அரபியில பேசும் பொழுது
பேசும் பொழுது அவர்கள் கூறுவார்கள் மெத்த. மத்தாய மெத்தை ஆக்கிடுவாங்க, தூங்குறதுக்கு உண்டான மெத்த. மெத்த ஹூ ஈஜி, மெத்த ஹூ அல்லது மெத்த ஹுவ ஈஜி. இதுதான் இன்றைக்கு சவுதியிலையும் மற்றும் உண்டான இடங்களிலையும் உங்களுடன் பேசக்கூடிய அரபு என்கிறத மறந்துவிடக்கூடாது. எனவே சிலவங்க மெத்த என்று சொல்லுவாங்க, இன்னும் சிலவங்க மித்த என்று சொல்லுவாங்க. மித்தஹு ஈஜி, மித்தஹு ஈஜி இல்ல மத்தா யஜிஹு, அவன் எப்பொழுது வருவான் என்கிறதுன நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்க அவர்களுடன் கதைக்கும் பொழுது இந்த முறையில கதைத்தால் அவர்களும் விளங்கிக் கொள்வார்கள், இவர் அரபியில ஒரு விளக்கம் உள்ளவர் என்று அந்த முறையிலேயே எங்களோட கதைக்க ஆரம்பித்து விடுவார்கள். நாம் தடுமாறும் பொழுதுதான் இப்படியான வார்த்தைகள் எங்களுடைய பழக்கத்திலே அவர்கள் கொண்டு வருவார்கள் என்கிறதனையும் மறந்துவிடக் கூடாது. இன்னும் நாங்க சில வார்த்தைகளை பார்ப்போம். ஜெயித், ஜெயித் என்றால் குட். ஜெயித், ஜெயித், ஜெயித் குட், அதாவது நல்லது என்று நாங்க சொல்லுவோம். ஏதாவது ஒருத்தர் எங்களுக்கு சொல்லிட்டார்னா ஜெயித் நல்லது என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே ஜெயித் என்றால் குட். இப்ப நாங்க எக்ஸ்கியூஸ் மீ சொல்ல போறோம். எக்ஸ்கியூஸ் மீ என்று பொதுவாக ஏதாவது ஒரு விடயத்துல அனுமதி கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை நாங்கள் பாவிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. இதனை எப்படி அரபியில் கூறுவது? லவ் சமஹ்த், லவ் சமஹ்த். நாங்க எக்ஸ்கியூஸ் மீ என்று கூறும் பொழுது லவ் சமஹ்த், சமஹ்த தான். ஆனாலும் பேச்சின் நேரம் நாங்க லவ் சமஹ்த், எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லுவோம். எனவே இந்த வகையில குட், ஜெயித், எக்ஸ்கியூஸ் மீ, லவ் சமஹ்த் என்று சொல்லுவோம். மேலும் நைஸ் டு மீட் யூ, சில சந்தர்ப்பத்தில் நாங்க சொல்றது நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்திச்சது நல்லதா போச்சு என்று சொல்லி சில நேரங்கள் நாங்க சொல்லுவோம். உங்களை சந்தித்தது ரொம்ப நல்லம், உங்களை சந்திச்சது சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க தஷர்ரஃப்னா என்று சொல்லுவோம். தஷர்ரஃப்னா, தஷர்ரஃப்னா பிகுதுமிக், உங்களை சந்தித்தது சந்தோஷம். தஷர்ரஃப்னா என்றால் நைஸ் டு மீட் யூ. இப்பொழுது நாங்கள் ஒரு இடத்துல சுகம் விசாரிக்கிறோம். எப்படி சுகம் விசாரிப்போம்? கேஃப ஹாலுக் என்று கேட்போம். கேஃப ஹாலுக், இதுதான் சரியான அரபு முறை. கேஃப ஹாலுக். சிலர்கள் கேஃப ஹாலுக் என்றே வினவுவார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சிலருடைய பேச்சு முறைகள்ல வித்தியாசம் இருக்கும். அதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இவைகளை அறிமுகப்படுத்துகிறேன். சிலர்கள் கீஃபக் என்று கேட்பார்கள். கீஃபக், கீஃபக் என்று கேட்டாலும் இந்த கைஃப ஹாலுக் என்ற கருத்து தான். ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்பாங்க. எங்களுக்கு பல மாதிரி பதில் சொல்லலாம். கொச்ச அரபுல சொல்வதாக இருந்தால் குவைஸ், ஜெயின், தய்யப் என்ற வார்த்தைகளை பாவிக்கலும். இவைகள்லாம் பேச்சு புழக்கத்தில் இருக்கக்கூடியது. மற்றும் பேச்சு புழக்கத்தில் இருக்கக்கூடியது தான் கைஃப ஹாலுக் என்று கேட்கும் நேரத்தில் அன ஜெயித், அன ஜெயித், ஐ அம் குட் என்று நாங்கள் சொல்றோம். அன ஜெயித், அன ஜெயித், நான் நல்லா இருக்கிறேன். அன ஜெயித் என்ற முறையில் நாம் பதில் சொல்லுவோம். மேலும் தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி என்று சொல்றோம். ஷுக்ரன் என்ற வார்த்தையை பாய்ப்போம். ஷுக்ரன், ஷுக்ரன் என்றால்
நன்றி, ஷுக்ரன். உதாரணத்துக்கு ஷுக்ரன் அலா தாவா, ஷுக்ரன் அலா தாவா, thank you for your invitation, ஷுக்ரன் அலா தாவா. அதாவது உங்களுடைய அழைப்புக்கு நன்றி, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி என்று நாங்கள் கூறுவோம். ஷுக்ரன் அலா தாவா. இவ்வாறாக குட் என்றால் ஜெயித், அதே மாதிரி பேட் மோசமானது என்று நாங்கள் எப்படி சொல்வோம்? செய்யி, செய்யி, செய்யி ஒன்தான் அதனுடைய அசில். ஆனால் பேசும் பொழுது நாங்கள் செய்யி என்று சொல்லுவோம். செய்யி, செய்யி பேட். அதாவது ஃபுட் இஸ் பேட் எப்படி சொல்றது? ஃபுட் இஸ் பேட், சாப்பாடு மோசம் என்று சொல்ல போறோம். அல் அக்லு செய்யி, அல் அகில் செய், அல்லது அசில் அரபு அல் அக்லு, அல் அக்லு செய்யி ஒன். கதைக்கும் பொழுது அல் அக்லு செய் அல்லது அல் அக்கல் செய், அதை கொச்சையாக்குவார்கள், அல் அகில் செய் என்று சொல்லுவார்கள். இவ்வாறாக அந்த பேச்சின் உடைய புழக்கங்கள் பல மாதிரி இருக்கின்றது. நாங்கள் அவைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஆகும் கொச்ச அரபியில் உள்ளே வா என்று சொல்வதற்கு தால ஜூவா என்று சொல்லுவாங்க. தால ஜூவா, அது எந்த முறையில் அரபியில எழுதுவது என்பது கூட புரியல என்றாலும் தால என்கிறது அசில் அரபு தான். தால என்றால் வா, ஜூவா என்று சொல்லுவாங்க. ஜூவா அல்லது ஜூவா என்று சொல்லுவாங்க. ஜூவா, இப்படி பல மாதிரி அதனை புழங்குவாங்க. உள்ளே வா, தால ஜுவா. ஆனாலும் அசில் அரபியில ஒதுஹொல் என்பார்கள். ஒதுஹொல், ஒதுஹொல், உள்ளே வா, ஒதுஹொல், நுழையுங்கள் என்று கூறுவார்கள். ஒதுஹொல், ஒதுஹொல். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறாக இன்னும் சில வார்த்தைகளுடன் நாங்கள் சந்திப்போம். எங்களுடைய சேனலை இயன்ற அளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் ஷேர்கள் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களை அதிகமாக வழங்குங்க, உற்சாகம் ஊட்டுங்க. இதனை நாங்கள் தொடர்ந்து எடுத்து செய்வதற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.